உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பின் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம மிட் கேப் நிஃப்டியோட அனலைஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,038 அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கான சப்போர்ட். மார்க்கெட் அப் ட்ரெண்டுனால மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 13,150 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 192 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதுக்கு மேலே வேணா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஓப்பன் டெஸ்ட் வச்சு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23rd நாளைக்கு எக்ஸ்பைரி. 13,100 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? அங்கே ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறதால 13,100 பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ 13,000 சப்போர்ட்டு, 13,200 ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம 13,100க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும், 13,000க்கான கால் ஆப்ஷனும், 13,200க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தோம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பீரிங்னால ஸோ நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு கூட மேலே போகலாம், இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கூட டவுன் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 13,100 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 13,100க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 13,100க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் 114 அப்புறம் 75ங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு 49ங்கிற சப்போர்ட் எடுத்திருக்கிறான். ஸோ ப்ரீவியஸாக பாருங்க அந்த 49 சப்போர்ட் எடுத்து மீண்டும் அங்கே 49 எடுத்திருக்கிறதால இந்த 49 ருபீஸ், இந்த 50 ருபீஸ் டு 40 ருபீஸ் தெரியுங்க. இந்த விக்கோட சேர்த்தனாலும் ஒரு 40 டு 50 ருபீஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரொம்பவுமே முக்கியமான ப்ரைஸாக இருக்கும் மார்க்கெட்டில். நாளைக்கு எக்ஸ்பீரிங்கிறனால மார்க்கெட் இன்கேஸ் இந்த 50 ருபீஸ் வர்றாங்க அப்படின்னு இங்கே பையிங் லெவல் கிடைச்சா பை பண்ணுங்க. நாளைக்கு 50 ருபீஸ் கம்மியான ப்ரைஸ்க்கு மிட் கேப் நிஃப்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 75ம் 114ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே 205 ரூபா போவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் இந்த 114ம் 205ம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். எல்லா மார்க்கெட்டுமே அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 13,100க்கான புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கால் சைடும் புட் சைடும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டு சைடுமே சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுங்களா? சரிங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். 13,100க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 28 ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா 28 ருபீஸ்க்கு பை பண்ணிக்கிறாங்க 19ஆம் தேதி. ஸோ அதனால இந்த 28 ரூபாய் டு இந்த விக்கோட கால்குலேஷன் பண்ணாலும் 20 டு 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கால்குலேஷன் வச்சுக்கோங்க. 20 டு 30 ருபீஸ்க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற பட்சத்தில் கீழே போற மாதிரி இருந்தா 1300 கீழே போற மாதிரி இருந்தா 30 ருபீஸ்ல பை பண்ணுங்க. ஓகேங்களா? 20 டு 30 ருபீஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் இந்த 40 50 ருபீஸும் 71 115ம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ப்ரீவியஸா மார்க்கெட் இந்த 50 ருபீஸ் கீழே வரல. ஸோ அதனால 13,100 டிசிஷன் மேக்கிங் லெவல். இதை உடைக்கிற பட்சத்தில் அடுத்த 30 ரூபாய்க்கு வாங்குவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை எக்ஸ்பைரிக்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 13,000க்கான கால் ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒரு 13,000 போகுது, ஒரு டவுன் கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில்
மார்க்கெட் எங்க வாங்கியிருக்கான்னு பாருங்க. 96 ரூபாய் 81 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க. அதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 145 189 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். இந்த 189 பிரேக் பண்ணாதான் மேல ஓப்பன். இல்லைன்னா மீண்டும் அங்க போயிட்டு திருப்பி கீழே வர வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 13,200க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 13,200. ஸோ 13,200 பாருங்க 52 ரூபாய் பை பண்ணி இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறான். ஸோ 13,100ல இருந்து நாளைக்கு ஒரு கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் புட் சைடு பாருங்க 52 ரூபாய் கிடைக்கும். அது கீழே லெவல்ஸ் இல்லை. ப்ரீவியஸா 52 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க தெரியுங்களா? ஸோ அதனால இந்த 50 ருபீஸை மறந்துடாதீங்க. ஸோ நான் இந்த விக்கோட சேர்த்துனா மார்க்கெட் 40 to 50 ருபீஸ் இருந்துச்சு. இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 13,200 போறோம் அப்படின்னா இந்த 50 ருபீஸ் 40 to 50 ருபீஸ் பை பண்ணதுனால இங்க இருந்து மார்க் பாருங்க. ப்ரீவியஸா 50 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு ஒரே டேல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கூட 50 ரூபாய் 90 ரூபாயோ அல்லது 190 ரூபாயோ இந்த லெவல் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா 200 போச்சுன்னா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே கேப் அப்ல ஓப்பன் ஆனா செல்லர்ஸோட டாமினேஷன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா பையர்ஸ் மார்க்கெட்டை மேல கொண்டு போவாங்க. மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா செல்லர்ஸ் மார்க்கெட் கீழே கொண்டு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் புரிஞ்சு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. அதனால மார்க்கெட் மேல மேலதான் போகும்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வாங்காதீங்க. இன்கேஸ் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால கேப் அப்ல ஓப்பன் ஆனா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த 50 ருபீஸ்க்கு. இல்ல மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிற பட்சத்துல அதே மாதிரி 13,100 போறான், சரி 13,000 போற பட்சத்துல ஸோ அந்த கால் ஆப்ஷன் பாருங்க. உங்களுக்கு அதே பிரைஸ்ல தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுங்களா? 81 ருபீஸ்ல கிடைக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்க. இன்கேஸ் 13,000 போற பட்சத்தில் 96 ரூபாய்க்கு 81 ரூபாய்க்கும் கிடைக்கும். கேப் அப்ல ஓப்பன் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் இந்த 13 ஒரு ரெசிஸ்டன்ஸ் போவான். அங்க மார்க்கெட் திரும்ப 50 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து நிப்டி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து நிப்டி. ஃபர்ஸ்ட் வந்து நிப்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிப்டி ஸோ நிப்டியும் வந்து நல்லா அப்ட்ரெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு என்ட்ரி கிடைச்சா எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கான சப்போர்ட் பாருங்க 25,600 25,700 25,550 தான் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 26,000 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மேல இல்ல. மார்க்கெட் மேல சஸ்டெயின் ஆகிறான். ஸோ 25,800 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸாக தான் ஷேர் பண்ணுவான். ஒரு இண்டிஷன் கேண்டில் தான் கொடுத்துருக்கிறதால சின்ன ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனா புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பவும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பையிங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப நீங்க என்ட்ரி எடுங்க. புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து நல்ல அப்ட்ரெண்ட்ல இருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஓப்பன் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா 25,800ல பாருங்க 53 லட்சம் கால் இருக்கிறதால 25,800 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 25,700 பாருங்க. பையர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் தான் வித்தியாசம் இருக்கு. சரிங்க? 44 49 ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம் இருக்கிறதால 25,700 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? அதனால ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் 700க்கு மேல 800 போலாம். இதையும் பிரேக் பண்ணி மேல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு சொல்ல 800 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஓப்பன் டெஸ்ட்டுக்காக. ஸோ 700ம் 600ம் அடுத்தடுத்த சப்போர்ட். 700 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? 25,600க்கான கால் ஆப்ஷனும் 800க்கான புட் ஆப்ஷனும் 700க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 11. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படிங்கிறத டிசிஷன் மேக்கிங் லெவல். இதுல இருந்து மார்க்கெட் கீழே வந்தா 600 போவான். இதுல இருந்து மேல 800 போவான். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25,600க்கான கால் ஆப்ஷன் பார்த்தோம். ஏன்னா வந்து அதுதான் அடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம
ஸோ நம்ம என்எஸ்சிலையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 25,800 இருக்கு மார்க்கெட்டு. இந்த பக்கம் சரி 2,13,000 பிளஸ் 1000 குவான்டிட்டி ஆட் ஆயிருக்கு. இந்த பக்கம் பாருங்க 1,13 பிளஸ் 1,07,000. ஸோ 25,800 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்சின் வாயை அதிக அளவில் போட்டிருக்காங்க புட் சைடு. ஸோ மார்க்கெட் புல்லிஷா கூட நாளைக்கு மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 25,800 இப்போதைக்கான ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா. ஆனால் அதான் அதிகப்படியான ஓப்பனர்ஸ் எங்க போட்டிருக்காங்க, புட் சைடு தான் போட்டிருக்கனால மார்க்கெட் புல்லிஷா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 25,800 பாருங்க, 700ல பாருங்க 2 லட்சம் கான்டாக்ட் இருக்கு, பிளஸ் ஒரு லட்சம் இருக்கு. அப்போ சப்போர்ட் ஸ்ட்ராங் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்ல சப்போர்ட் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் பாருங்க 1.10 2.51, அதாவது 26,000 பாருங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ நான் அன்னைக்கு சொன்னதான் அப்படின்னு எந்த சைடு வந்து ஏதோ ஒரு மைனஸ்ல கொடுத்துருக்கானால அந்த சைடு வீக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை தெரியுங்களா. 26,000 பாருங்க நிப்டி ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை. அதனால என்னன்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், புல்லிஷா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சொன்னீங்களா. அது மட்டும் இல்லாம பாருங்க 25,600 இருந்தே மார்க்கெட் பாருங்க சேஞ்ச் மைனஸ்ல இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சைடு மைனஸ்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் மேல மேல போகணும் அவங்களும் ஃபீல் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நிப்டிக்கு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 25,600க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 159, 207, 116 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பாருங்க இப்போதைக்கு நேத்து கொடுத்த அந்த 280 ஹைல நிக்கிறான் தெரியுங்களா. 25,600 கால் ஆப்ஷன் பாருங்க அந்த ப்ரீவியஸ் லெவலான ரெசிஸ்டன்ஸ் போய் நின்று இருக்காங்க தெரியுங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் மேல போவாங்க. 25,600க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 280க்கு மேல மார்க்கெட் போனாதான் மேலே, இல்லாம இருந்தா இந்த லெவல் பாருங்க, இந்த லெவல் வந்து மேஜர் லெவலான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா எடுத்திருக்கிறதால இந்த 150 ரூபாய் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல் சப்போர்ட்டும் 116 அடுத்தடுத்து நல்லா சப்போர்ட் ஆட் பண்ணுவான். இந்த 250 பிரேக் பண்ணாதான் மேல போவான், இல்லாம இருந்தா மீண்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு தான் அப்புறம் திரும்புவான். நோட் பண்ணி எடுத்தோன்னா கால் ஆப்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணாதே, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 150லயும் 114 பை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து 800 ஒரு சின்ன பால் வர பட்சத்துல 600 நோக்கி வர்றான் அப்படிங்கிறப்போ இந்த 150 ரூபாயும் 116 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த 159 நல்ல ஒரு லெவலா இருக்கும் தெரியுங்களா. ஏன்னா இந்த லெவல சப்போர்ட்டா எடுத்திருக்கிறதால இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ராங் லெவலான ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் தான் மேல போயிருக்கிறதால இந்த 2 லெவல் ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து 25,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இதா இருக்கிறதால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் இல்லை, ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் சைடு தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரைட்டர்ஸும் மார்க்கெட்டை மேல கொண்டு போற மாதிரி தான் மார்க்கெட்டை ரைட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுங்களா. இந்த ட்ரெண்டை பாத்தீங்கன்னா தெரியும், பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைல இருந்து லோ ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா. பிரைஸ் என்ன இது விழுந்துகிட்டே இருக்கிறதால ஸோ இந்த 170 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ், 236 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடு வந்து பாருங்க மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு சரிவு வரும்போது வெயிட் பண்ணி கீழே வரும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் போதான்னு பாருங்க. இதோட ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப இந்த மாதிரி திரும்பும் போது நீங்க கால் சைட் என்ட்ரி எடுங்க, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கா, புட் சைட் ட்ரெண்ட் இல்ல தெரியுங்களா. புட் சைட் ட்ரெண்ட் இல்ல, மார்க்கெட் மேலும் மேலும் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது நிப்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிப்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெசிஸ்டன்ஸ் 54,000 இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. சப்போர்ட் 53,700, அதுக்கும் கீழே வந்தா 53,200 தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சப்போர்ட். மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு திரும்பி மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்க. நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 53,500 பாருங்க இப்போ டெசிஷன் மேக்கிங் லெவல் தெரியுதுங்களா. இப்போ மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு 53,800 இருக்கான். 800 எல்லாம் பாருங்க செல்லர்ஸ் தான் இருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ கால் ரேட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 54,000 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ 53,500 டெசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மார்க்கெட் இறங்கிட்டு திரும்ப ரத்த வாய்ப்பு அதிகமுடைய டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 53,500 வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம டிசிஷன் மேக்கிங் லெவல் ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்க. 53,500 கீழே மார்க்கெட் செஷன் ஆனா 53,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 53,800 மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த பக்கம் சைடு பாருங்க தெரியுங்களா friends? நான் அப்பவும் சொல்லியிருக்கிறேன் கால் சைடு பாருங்க சேஞ்சின் ஒய் மைனஸ்ல இருக்கு சரிங்களா. அப்ப என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. அவங்க பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் ஓகேங்களா. ஸோ அப்படிதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் first நடக்குது. சேஞ்சிங் ஒய் மைனஸ்ல இருந்தா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் புட் சைடு அதாவது கால் ரைட்டர்ஸ் வந்து மைனஸ் இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் மைனஸ் இல்லாதனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ சின்ன கரெக்ஷன் வர்றாங்கன்றதுக்காக டவுன் சைடு போயிடுவான். வெள்ளிக்கிழமை வந்து நல்ல புல்லிஷுங்கிறதுக்காக நோட் பண்ணாதீங்க. இறங்குனா ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 150 எங்கன்னு பாருங்க 54,000. ஸோ 54,000 தான் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 50,100ல பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேங்களா. ஸோ அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. இந்த பக்கம் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹையஸ்ட் 53,000 சொன்ன பார்த்தீங்கன்னா 53,500ல பாருங்க 89,000. இந்த பக்கம் பாருங்க 93,000 மைனஸ் 47,000. இந்த 93,000 இருக்க ஃபண்ட்ஸ் ஆனா சேஞ்சிங் போய் மைனஸ் 47. இந்த பக்கம் பாருங்க 89 பிளஸ் 71. அப்ப என்னன்னா 53,500 சப்போர்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா இங்க வந்து 47,000 குவான்டிட்டி கிட்டத்தட்ட 50% ஷேர்ஸை வந்து வித்துருக்காங்க தெரியுதுங்களா. இது ஓப்பன் சொல்லி சேஞ்சிங் மைனஸ் இருக்கால 53,500 நல்லா சப்போர்ட்டை தான் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுவான் ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கும். 54,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் 53,500 சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் சின்ன கரெக்ஷன் வர்றான்னா நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 53,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்த சப்போர்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 700னா 700ல திரும்பலாம். மார்க்கெட் கொஞ்சம் வந்துட்டு கூட திரும்பலாம் ஓகேங்களா. சரிங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாருங்க. ஸோ 53,500 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா வந்து கால் சைடு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லயே நிக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு ஒரு சின்ன சரிவு கொடுத்துட்டு தான் 53,800 300 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு திரும்பும் போது இந்த 178 ரூபாயும் 151 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் ப்ரீவியஸா அந்த பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ் அதாவது 178 ருபீஸும் 151 ருபீஸுக்கு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கிடைக்கும் தெரியுங்களா. ஸோ அதனால இந்த 150 ருபீஸ் டு 180 ருபீஸ் இந்த 30 ருபீஸ்க்குள்ள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து வந்தா மீண்டும் மார்க்கெட் மேல போலாம் வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிங்க. இதுக்கும் கீழே வந்தாதான் ஃபர்தரா மார்க்கெட் டவுன் ஆகும். 150 ருபீஸ் கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பேங்க் நிஃப்டிக்கு ஓகேங்களா. 150 ருபீஸ் கிடைக்கும் நாளைக்கு கம்மியான பிரீமியத்துல கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 54,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புட் சைடு வந்து ட்ரெண்ட் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பாருங்க நல்லா டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கிறதால மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல தெரியுங்களா. புட் சைடு பாருங்க மார்க்கெட் என்ன இருக்கு விழுந்துகிட்டு இருக்கா.
ஸோ அதனால வந்து நீங்க வந்து மார்க்கெட் பார்த்துட்டுங்க திருப்பி போனா அந்த ரெசிஸ்டன்ஸ் போக மாட்டேங்குது 850 ரெசிஸ்டன்ஸ் போவான் போயிட்டு திரும்பி கீழே தான் வருவான் ஓகேங்களா அதாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் பிக்சர் வந்து ட்ரெண்ட் இல்லை அப்படின்னா என்ன திருப்பி மேலே போன திருப்பிடுவான் அவன் ட்ரெண்ட் தான் அவன் கன்வியூ பண்ணுவான் ஓகேங்களா கால் சைடு தான் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்கு பேங்க் நிஃப்டியும் ஓகேங்களா ஸோ 500ம் 850 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புட் சைட் ட்ரெண்ட் இல்லை ஓகேங்களா ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஃபின் நிஃப்டி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான் இருக்கான் ஸோ 24,700 ஸோ அது சப்போர்ட் 24,880 ஸோ 24,900 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் 24,500 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஓப்பன் இண்டஸ்ட்ரியும் பார்த்துடலாம் ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டி போட்டு தெரிஞ்சுங்களா 24,800ல பாருங்க கால் ரைட்டர்ஸ் 700ல பாருங்க 750ல 700லயும் பாருங்க ஸோ மார்க்கெட் என்னன்னா நாளைக்கு ஒரு சின்ன ஒரு டவுன் கொடுத்து திரும்ப 24,600 தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கான சப்போர்ட் சரிங்களா ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம் டவுனா இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓப்பன் டெஸ்ட் பார்க்கும்போது 600 சப்போர்ட் ஓகேங்களா 800 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கான் ஏன்னா மார்க்கெட் வச்சுன்னா சரி வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம் ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தா தெரியுமா ஸ்பின் நிப்டிக்கு ஸோ 24,800 ஸோ அங்கதான் மார்க்கெட் இருக்கு அங்க பாருங்க ஸோ 13,000 10,000 15,000 குவான்டிட்டி எங்கன்னா 24,900 ஸோ அங்கதான் வந்து அதிகப்படி நோப்பனஸ் அங்கதான் இருக்கு அதுக்கும் தாண்டினா பாருங்க 25,000த்துல தான் 27,000 குவான்டிட்டி இருக்கிறதால ஸோ மார்க்கெட் மேல போகும் அது மட்டும் இல்லாம பாருங்க அதே மாதிரி சேஞ்சின் வாயை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கான் தெரியுங்களா பின் நிப்டியும் ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் நோட் பண்ணி வச்சுக்கங்க இந்த பக்கம் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 11,000 குவான்டிட்டி எங்கன்னு பாருங்க 24,700 ஸோ அது ஒரு சின்ன சப்போர்ட் ஆட் பண்ணுவான் இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா 15,000 மைனஸ் இருக்கிறதால ஸோ 700 இப்போதைக்கான ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவான் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் கீழே போனா 20,000 கொண்டு 20,600 ஓகேங்களா ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்கிறதால 600 சப்போர்ட் ஸோ 900ம் அதுக்கு மேல போனா 25,000ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பாங்க ஓகேங்களா அதனால 24,600க்கான கால் ஆப்ஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா 600 வந்து 700 இப்போதைக்கான ரெசிஸ்ட் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 600க்கே பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு சரிவை கொடுத்துட்டு கூட திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ 700 பார்த்தோம்னா இது ஒரு டேட்டா எரர் வச்சிங்கனால நம்ம 700 பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ 700 ஒரு சப்போர்ட் ஆட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அங்க ஒரு சப்போர்ட் இருக்கிறதால ஸோ அதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பாருங்க கால் ஆப்ஷன் சைடு அவங்க ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிறான் ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் கால் ஆப்ஷன் சப்போர்ட் பாருங்க 45 ரூபாய்க்கும் 34 ரூபாய்க்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா 24,700 கால் ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுங்க 128 ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ அதையும் பிரேக் பண்ணாதான் மேலே போகும் இதை உடச்சுன்னா பரதனா மார்க்கெட் கிட்டத்தட்ட 15 ரூபாய் வாங்குவான் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் கால் ஆப்ஷனுக்கான லெவலு சரிங்களா ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,900க்கான சரி 800 வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தான் சரிங்களா 800க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா
ஸோ இது எரர் ப்ராப்ளம் இதுலேயே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த சார்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் தெரியுங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ அதனால வந்து 147 இப்போ சப்போர்ட்டு, 170 245 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நிஃப்டியும் அப் ட்ரெண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு புல்லிஷ் தான் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 84,100 வந்து சப்போர்ட்டு, 83,530 சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 84,626, அதுதான் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ 27க்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 27 செப்டம்பருக்கான லெவல்ஸ் சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு, அதனால வந்து 84,500 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகுது. 84,000 வந்து பாருங்க சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ டிசிஷன் வைக்கலாம். ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இப்போ ஒரு செல்லர் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட் ஏன்னா சென்செக்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பிஎஸ்சிலையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பண்ணி 84,500 பாருங்க. இந்த பக்கம் 6,000 குவான்டிட்டியும், இந்த பக்கம் 3,000 குவான்டிட்டி இருக்கல. 84,500 இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 84,000 13,000 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சு 84,500 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல்ஸ். 84,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 84,500க்கான கால் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க கால் சைடு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 321, 252, 202 அடுத்தடுத்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 560, 448, 560 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து 84,500க்கான புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கீழே கீழே தான் போயிட்டு இருக்கான். ஸோ அது மூலம் புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க 600 ரூபாயில இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் ட்ரெண்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க. மார்க்கெட் ட்ரெண்டும் இல்லை, நல்லா கீழே தான் போயிட்டு இருக்கிறதால நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது மட்டும் எடுத்துங்க. இதை பொறுத்த வரைக்கும் 660, 772 அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் இப்போதைக்கு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட், நாளைக்கு தான் சப்போர்ட் கிரியேட் பண்ணும். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு மட்டும் எடுத்துங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.